ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் இந்த கேம் விளையாட போகிற கேம் தான் ரியல் கிரிக்கெட் 24. இந்த கேம் நாங்கள் வந்து T20 மேட்ச் தான் போட போகிறோம். கேம் லோட் ஆகிட்டு இருக்கு. நாங்கள் வந்து கேம் ரியல் லைஃப்லேயே போடலான்னு இருக்கோம். ரியல் லைஃப் கிரிக்கெட் இல்லாத மாதிரி ஜஸ்ட் ஒரு 2 hour ஃப்ரெண்ட்லி மேட்ச் மாதிரி. கேம் லோட் ஆகி இவ்வளோ நேரம் ஆகுது. பாருங்க, எல்லாமே ரியல் பிளேயர்ஸ் தான் இங்கே இருக்குது. எல்லாமே பார்த்தீங்களா, புஜா தெரிவிப்பாங்க, காகி சுலபடா, சுப்மன் கில்லு, ரிஷப் பண்ட், ஹர்திக் பாண்டியா, ஜஸ்பிரீத் பும்ரா, ஸ்ரேயாஸ் ஐயர், ரியான் பரக், ஜெய்ஸ்வால், நம்ம ஜட்டுபாய், ரவீந்திர ஜடேஜா. ஓகே, கேம்குள்ளே நம்ம வந்துட்டோம். ஓகே, இதெல்லாம் நம்ம பண்ணிடலாம். நாங்கள் விளையாட போகுது T20 மேட்ச். T20 மேட்ச் செட் பண்ணி போட்டுடலாம். அப்புறம் நம்ம என்ன மேட்ச் போடலாம்? என்ன மேட்ச்சு? இந்தியா இல்லை இருக்கட்டும். இந்தியா ஆப்போனண்ட் மட்டும் வேற சூஸ் பண்ணு. நியூசிலாந்து வச்சுக்கீங்க. நியூசிலாந்து உச்ச கலரில் வேணுமா கைஸ்? ஓகே கைஸ், நம்ம என்ன நினைக்கலாம், லண்டனில் போய் பண்ணலாமா? லண்டனில் போய் பண்ணலாங்க. லண்டனில் ஓகே, நம்ம 50 over மேட்ச் வச்சுக்கலாம். இங்கிலாந்தில் இது வந்து ரெயின் 100 வச்சுக்கலாம். ரெயினில் பண்ணால் நல்லாயிருக்கும். நைட் வச்சுக்கலாம். எல்லாம் மேலே வச்சுக்கலாம் கைஸ், கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஓகே ஓகே, லண்டனில் ப்ளே பண்ண முடியாது. நம்ம டெல்லியிலே ப்ளே பண்ணலாம். நைட்டு ப்ளே பண்ண நல்லாயிருக்கும். ஓகே, நான் வந்து இப்போ சஞ்சு சாம்சன் சூஸ் பண்ணேன் கைஸ். யார் தூக்கிடலாம்? அஸ்வரித் சிங் போல் சஞ்சு சாம்சன் போட்டோம். சிவம் டூபே இருக்காங்க. சிவம் டூபே நல்ல பிளேயர் தான். T20 நல்லா விளையாண்டாங்க இந்த மேட்ச். T20ல் குல்தீப் வாயு எல்லாம் பவர்ஃபுல் பிளேயராக இருக்காங்க. சரி, இப்போ சிவம் டூபே வேணாம். முகமது சிராஜ் நல்ல பவுலர். குல்தீப் போல முகமது சிராஜ் வச்சுக்கோங்க. புவனேஸ்வர் குமார் சரி, அந்த சிராஜை போல புவியை வச்சுக்கலாம். வருண் என்ன கைஸ், இது நான் எல்லாமே நல்ல பவுலர்ஸ் வராங்க. சரி, நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மேட்ச் அப்போ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு குருணால் பாண்டியா நல்ல பிளேயர் தான். பட் நம்ம அப்புறமா சூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த பிளேயர்ஸ் போதும். வெயிட் பண்ணுங்க கைஸ், இதில் ஒரு முக்கியமான பிளேயர் வச்சுக்கலாம். நீங்கள் சாய்ஸஸ் வேணாம். என் பேட் இப்போ பறக்கிட்டு ஸ்டெம்பில் பட்டு அவுட் ஆகிட போகாது. ஜட்டுபாய்ங்க, ஜட்டுபாய் எங்கே இருக்காங்க? கேட்ச் ஏதாச்சும் ரோஹித் சர்மா. ஐயோ ரோஹித் சர்மா. ஓகே, டில்லாக்கோனாக்குள்ள ஜட்டுபாய் போட்டலாம். அப்புறம் வர கேட்ச் எல்லாமே லட்டு மாதிரி பிடிப்பாது. ஓகே, இல்லை இதெல்லாம் ஒன்றும் பண்ணுவேனா? இதெல்லாம் ஏஐக்கு. ஓகே, எல்லாமே ரியல் பிளேயர்ஸ் தான் கைஸ். எல்லாமே இந்த கேம் வந்து ஸ்பான்சர் நினைக்கிறேன். ஸ்பான்சர் பண்ண கேமாக நினைக்கிறேன். எல்லா பிளேயர்ஸும் ஸ்பான்சர் பிளேயர்ஸ். ஓகே, நம்ம வந்து இப்போ வாங்கடி மும்பையில் இருக்கிற வாங்கடி ஸ்டேடியம்லாம் இருக்கும். ஓகே, பார்க்க இந்த பேர் மட்டும் போச்சு. இவர் பார்க்க வந்து ஜடேஜா மாதிரி இருக்காரு. ஜட்டுபாய் மாதிரி இருக்காரு. ஓகே, டாஸ் போட்டோம். நாங்கள் டாஸ் வச்சு நாங்கள் பேட் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சும்மா மேட்ச் தானே, ரியல் மேட்ச் அது மாதிரி இல்லை. சேசிங் வந்து 50 over மேட்ச் தான். நான் கட் பண்ணி தான் போடுவோம். இல்லைன்னா பாலியில் ஸ்டாப் பண்ணுவேன் பவுலிங் போடும்போது. ஜஸ்ட் நம்ம பேட்டிங் மட்டும் தான் பண்ண போகிறோம். பேட்டிங் பண்ணப்போ வீடியோ முடிச்சிடலாம். பவுலிங் மட்டும் 5 over பவுலிங் போட்டுடலாம். நேஷ்னல் ஆண்டம்லாம் வேணாம். ஓகே, நம்ம எந்த பேட்ஸ்மேன் ஓப்பன் பண்ணலாம்? ஓகே, இப்போதைக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இவ்வளோ தான் காட்டுது. ஃபஸ்ட்டு எங்கள் 2 பேர் தான் காட்டுது. அப்புறம் அபிஷேக் சர்மா, ரோஹித் சர்மா ஓப்பனிங் பண்ணிடலாம். ஓகே, அபிஷேக் சர்மா, ரோஹித் சர்மா ஓப்பனிங் பேட்ஸ்மேன். இதோட
ஜே சிட்டிக் நோட் ரைட் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர் வந்திருக்காரு. அபிஷேக் சர்மா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வந்திருக்காங்க. ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அபிஷேக் சர்மா. ஓகே, ஃபர்ஸ்ட் பால் நம்ம 6 அடிச்சிடலாமா கைஸ்? 6 கைஸ், 6. That's an amazing 6. அவன் 6 அடிச்சிருக்கோம். ஓப்பனிங்லேயே நம்ம 6 அடிச்சிருக்கோம். நம்ம ரீப்ளே பாருங்கள். ஓப்பனிங்கு ஃபஸ்ட்டு பாலு ஒரு 6. ஃபஸ்ட்டு ஓவர் ஃபஸ்ட்டு பால் 6, அதுவும் 90 meters. ஓகே, ஃபஸ்ட்டு ஓவரோட செகண்ட் பால் வந்து ஒரு நார்மலாகவே ஆடலாம். ஓகே, ரன் பாட டைவ் போட்டாச்சு. டேரக்ட் டெஸ்ட்டு அதோட நெட்டு விக்கெட்டு போயிருக்கும். ஓகே, ரோஹித் சர்மா ஃபஸ்ட்டு பேட்டிங் 6 அடிச்சிடலாம். 6 அடிக்க முடியல, 4 ஆகி முடிச்சு 4 அடிச்சிருக்கோம். அம்பையர் ஏன் டான்ஸ் ஆடான்னு தெரியல. இந்த புது வகையான அம்பையராக இருக்காங்க. 22 ரன் ரேட் இப்போ. ஓகே, இது பேக் ஃபுட்டில் 6 அடிச்சிடலாம். பேக் ஃபுட்டில் 6 ஓடு. அம்பையர் எதுக்கு வித்தியாசமாக பண்ணிருக்காரு. ஓகே, பவுலிங் போடுறாரு. பேக் ஃபுட்டில் 6 அடிச்சிருக்கோம். 88 meters. ஓகே, நல்லா போயிட்டு இருக்கு. சென்ச்சுரி அடிக்க முடியலான்னு பார்க்கலாம் காய்ஸ். ஃபுல் டாஸ் நம்ம டிஃபெண்ட் பண்ணிடலாம். அந்த ஷாட்டை ஃபுல் டாஸ் போட்டு காய்ஸ் பார்த்தீங்களா, பேட் ஸ்டெம்ப்பு உள்ளே போய் வெளில வருது. ரியல் லைஃப் வந்து அவுட்டு. கேம் நல்லா அப்படி இருக்கு. ஓகே, பேக் ஃபுட் அகெயின். பேக் ஃபுட்டில் மறுபடியும் ஒரு 6, அதுவும் மிடில் ஆஃப் த பேட்டில் ஒரு 6 மிடில். யாரு நம்ம ஹிட்மேனில் எப்படி இருந்தால் 6 அடிப்போம் நம்ம ஹிட்மேனு. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போய் வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஆடு வருது. கேம் என்னன்னு தெரியல, ஆடு தான் வருது. ஓகே, வந்து நசீன் ஒரு ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் வந்திருக்காங்க. எப்படி பவுலிங் போலான்னு பார்க்கலாம். சென்ச்சுரி அடிக்க முடியலன்னா ஒரு ஹாஃப் சென்ச்சுரியாச்சும் அடிக்கணும் கைஸ். ஒரு 6 பேக் ஃபுட்டில் 6 அடிச்சிருக்காங்க அபிஷேக் சர்மா. ஓகே, ரீப்ளேல தெரியுது. ஒரு பேக் ஃபுட்டில் 6, ஒரு 80 meters. ஓகே, எப்படி பால் போட்டாலும் நாங்கள் 6 தான் அடிப்போம். ஐயோ, ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கோமே. நேரம் ஒரு ஃபீல்டு நம்ம வளரணும்லாம். அந்த வேலை இன்னும் தூரமாக போட்டோம்னா எனக்கு கேட்ச் போச்சு அவர் ரன் அவுட் பண்ணியிருப்பாங்க. நல்ல வேலை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஆடணும் கைஸ். இந்த பால் குட்டியாக இருக்குது. அப்போனா நம்ம 6 அடிக்காமல் ஒரு நார்மல் ஷாட் அடிக்கலாம். ஓடு பேக்கு 4. பின்னாடி ஏதோ ஃபீல்டு இல்லை அப்படின்னா தூக்கி விட்டோம். ஒரு 4 ஆயிடுச்சு. என்ன பார்த்தீங்களா கைஸ், ஃபோனில் டேப் ஆடும்போது கூட நல்ல கிராஃபிக்ஸாக இருக்குது. நல்ல கிராஃபிக்ஸ் தான். ரியல் கிரிக்கெட் நேம் கரெக்ட் தான். நல்ல நேம் தான் ரியல் கிரிக்கெட்னு. ரியல் கிரிக்கெட்னு நேமில் ரியல் இருக்கிற மாதிரி கேம்லேயே ரியலாக இருக்குது. ஓகே, 6 அடிச்சிடலாம். இந்த மாதிரி ரவுண்டு பெருசாக இருந்தால் 6 அடிக்கிறதுக்கு நிறைய ஈஸியாக 6 அடிக்கிற மாதிரி காட்டும். ரவுண்ட் ஒரு மீடியமாக இருந்துச்சுன்னா ஒரு 4 அது மாதிரி அடிக்கலாம். இன்னும் ரொம்ப குட்டியாச்சும் ஜஸ்ட் டிஃபெண்ட் பண்ணலாம். ஏன்னா அப்படின்னா ஈஸியாக கேட்ச் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இன்னும் 10 ரன் எடுத்தோன்னா பார்ட்னர்ஷிப்பு 50க்கு. ஓகே, நம்ம 6 அடிச்சிடலாம். இல்லை, ஐயோ மிஸ் ஆயிடுச்சு. வைடுன்னு நினைக்கிறேன். லைன் இருக்குது. ஆமாம், வைடு. இப்போ ஷோல்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க, என்னன்னு தெரியல.
மறுபடியும் சொல்லுங்கள், எல்லாருமே வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வந்து டிஃபெண்ட் பண்ணிடலாம். ஓகே, ரன் ஓடு 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 ஓடு. ஓடியாச்சு, ஒரு ரன் ஓடியாச்சு. That was a poor throw. Needs to be a lot more accurate. Okay. இதோ 6 அடிக்கிறான். 6 அடிக்க ட்ரை பண்ணலாம். எல்லாம் கேட்ச் தான். இப்போ போடுங்க 6 அடிச்சு அபிஷேக் சர்மாவோட இன்னொரு 6. ஓகே, ரீப்ளேல பார்க்கலாம் எப்படி 6 அடிச்சிருக்கோன்னு. 6 அடிக்க முடியாது நினச்சேன், 6 அடிக்கலாம். போடுங்க 90 மீட்டர்ஸு. பார்த்தீங்களா வாய்ஸ், அந்த ஆடியன்ஸாக பார்க்குறது ரியலாக இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அதான் கைஸ் ரியல் கிரிக்கெட். ஓகே, ஒவ்வொரு ஓவருக்கு ஒரு ஆடு வந்து அந்த எல்லா ஆடையும் ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே ஓகே எல்லாம் என்ன கைஸ் கேம் விளாண்டுருக்காங்க. கமெண்ட் கேம் விளாண்டுருக்காங்க. கமெண்ட் பண்ணாமல் நீங்களும் அடுத்து என்ன கேம் ப்ளே போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பேக் ஃபுட்டில் 6 அப்பா 6 அடிக்கலான்னு பார்த்தா நெஞ்சிலே அடிச்சிட்டாங்க பவுலரு. It's a full house here and what an atmosphere we've had for this match. அட்மாஸ்பியர் நல்லா இருக்கு. ஓகே, இப்போ டிஃபெண்ட் பண்ணிடலாம். அப்பா இன்னும் மறுபடியும் நெஞ்சில் ஒரு அட்டாக்கு. ஏய், அடிச்சு நெஞ்சு போயிட போகுதா? ஓகே ஓகே, இது ஒரு கவர் டைவ் வச்சுருக்கோம். ரன் டைவ். ஓகே, ஓகே இன்னும் அபிஷேக் சர்மா இன்னும் 20 தான் நட்டாங்கன்னா ஆஃப் சென்ச்சுரி வச்சுக்கலாம். ஓகே, பேக் ஃபுட்டில் இன்னும் 6. கவுட் கேட்சலாம். கவுலுக்கிட்டே போட இப்போ. ஓகே பார்ட்னர்ஷிப் போட்டுருக்கோம் 50க்கு. கேப்டன் அம்பையர் சொல்கிறாச்சு. அம்பையர் அப்போ கமெண்ட்லேயே சொல்கிறாங்க நீங்கள் பார்ட்னர்ஷிப் போடுங்க, கேப்டன் ஆச்சும் பண்ணணும் ஆப்போனன்ட் கேப்டனு. ஓகே, நம்ம மாதிரி ஏபிடியோட ஷாட் அடிக்கலாம். 360 ஷாட்டு. 6 அடிச்சோம் பாய்ஸ். ஏபிடி ஷாட் அடிக்கலான்னு பார்த்தா ஏபிடி ஷாட்டு 6 அடிச்சிச்சு. வாட் 6. ரீப்ளேல பார்க்கலாம். பவுலர் போடுறது ஏபிடியில் ஷார்ட் ஆட போல 6 அடிச்சிட்டோம். 87 மீட்டர்ஸ் அடிச்சிருக்கோம் காய்ஸ். ஓகே ஓகே ஓகே, எனக்கு பார்ட்னர்ஷிப்பை உடைக்கவே முடியாது. ஓகே, பேக் ஃபுட்டில் இன்னும் 6 அடிச்சிடலாம். போட்டு இன்னும் 6. ஓகே, இது அம்பையர் டான்ஸ் ஆகிட்டுருக்காரு. வித்தியாசமாக அம்பையர் டாட்டாவாக இருக்காது. டாட்டா அம்பையர் இந்த வயசில் டான்ஸ் தேவையா டாட்டா இந்த வயசில். ஓகே, நம்ம அதெல்லாம் கண்டுக்கணும். நம்ம வந்து ஒரு 6 வச்சுருக்கோம் பேக் ஃபுட்டில் 78 மீட்டர்ஸ். ஓகே, இந்த ஓவர் முடிவில் இன்னொரு ஆடு வரும். வந்துச்சு, ஸ்கிப் பண்ணி அந்த ஆடை. ஓகே, அம்பையர் ஐடியா கொடுத்துருக்காரு இல்லை கட்டை சூஸ் பண்ணுங்கன்னு. அந்த ஐடியா கொடுத்து கட்டை சூஸ் பண்ண மாட்டாங்க. 6 அடிச்சிட்டேன். போடு. நான் ஃபஸ்ட்டு எனக்கு கேம் விளாடும்போது அந்த மாதிரி 2 கை தூக்குறது அவுட்டுன்னு நினச்சிட்டேன். அதுக்காக தெரியுது அது 6ன்னு. ஓகே, இன்னொன்று ஃப்ரண்ட் ஃபுட் போட்டுடலாம். ஓகே, இல்லை ஒரு ரன் ஓடிடலாம். அபிஷேக் சர்மா போகணும். 30 ரன்ஸ் இருக்குமா? நம்ம ஆஃப் சென்ச்சுரி அடிக்க போகிறோம். 2 பேர் முடிஞ்சா 2 பேர் ஆஃப் சென்ச்சுரி அடிக்க வைக்கணும். காய்ஸ் யாக்கர் கூட பார்க்கலாம். நம்ம டிஃபெண்ட் பண்ணலாம். யாக்கரில் டாஸ் பால் போட்டு முடிச்சு விட பார்க்கலாம். நான் டிஃபெண்ட் பண்ணிடலாம். 6 அடிக்கிறேன். இப்போ இல்லை ஹிட் விக்கெட் ஆயிடுச்சுன்னா ஓகே, இப்போ 6 அடிச்சிடலாம்.
சரி மிஸ் ஆயிடுச்சு கைஸ். Well bowled past the edge of the bat. சார் நான் 6 அடிச்சுக்கலாம். மிஸ் ஆயிடுச்சு. Batsman losing his concentration 38 there. ரன்ஸ். Glorious. Okay. Absolutely Good glorious. 4. Fantastic bit of fielding this. செம்ம சாரே கொல மாசு. Very well played. Just working on the field where the Okay. gaps are. செம்ம ஃபீல்டிங். பட் ஆனால் நம்ம இந்தியன் கைஸ் சைடோட சூப்பராக ஃபீல்டிங் பண்ணுவோம். முக்கியமாக ஜட்டுபாய். Very well Jadeja. played. Just working on the field where the gaps are. ஓகே கைட் டிஃபெண்ட் பண்ணிடலாம். டிஃபெண்ட் பவுல்டர் டைர போவேன். இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க வேணாம். நான் வந்து டிஃபெண்ட் பண்ணிடுவேன். அபிஷேக் சர்மா 40 ரன்ஸ் நினைக்கிறேன். இன்னும் 9 ரன் எடுத்தோன்னா ஆஃப் செஞ்சுரி அடிச்சிடலாம். ஒரு ஓவருக்கும் ஒரு ஆடு வருது. அப்போனா 50 ஓவர் வரைக்கும் வரணும்னா 50 ஆடு வரும். Feel the ball should be around that good length area. ஓகே கைஸ் நம்ம வந்து பெரிய சக்கரம் எதுக்கு இன்னும் டிஃபெண்ட் பண்ணிடலாம். நம்ம இருக்கு ரிஸ்க்கு. Nice defensive stroke. நல்ல ரியலிஸ்டிக்காக இருக்கு கைஸ். க்ளவுடோட சவுண்ட் இருக்குல்ல அந்த ஆடியன்ஸு Feel the ball அவங்க should be சவுண்டு around that கரெக்டாக good length area. ஒரு மூணு அது மாதிரி. ஓகே நம்ம சும்மா அது நார்மல் சார்ட் அடிச்சு விட்டுருவோம். ரன் ஓடிடலாம். ஐயோ மிஸ்டேக். என்ன பண்ணிட்டேன் நினச்சிட்டு இல்லை. ஓகே நம்ம பேக் ஃபுட்டில் 6 அடிக்கலான்னு பார்ப்போம். ஓகே இன்னொரு 6 பேக் ஃபுட்டில். ஓகே ரீப்ளேயில் பார்க்கலாம். ஓகே பவுலிங் போனது பேக் ஃபுட்டில் ஹிட் பண்ணுங்க. 6 76 மீட்டரில். ஓகே 2 பேருமே அபிஷேக் வந்து நீங்கள் ஷார்ட் ஆட்டிக்கிறேன். மிஸ் ஆயிடுச்சு. ரோஹித் சர்மா 9 ரன் எடுத்தோன்னா ஆஃப் செஞ்சுரி. அபிஷேக் சர்மா 8 ரன் எடுத்தால் ஆஃப் செஞ்சுரி. ஓகே அடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். 6 ஐயோ கேட்ச் பிடிச்சிட்டாங்க காய்ஸ். நம்ம டீமோட ஃபஸ்ட்டு விக்கெட்டு. அதான் சொன்னேன் காய்ஸ் அந்த மாதிரி சின்ன சர்க்லாஸ்லாம் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு. ஆஃப் செஞ்சுரி ஏதாச்சும் அவுட் ஆகிக்கலாம். ஓகே நான் எனிவேஸ் நம்ம அபிஷேக் சர்மா அவுட் செஞ்சுரி ஆச்சு. அபிஷேக் சர்மா ஃபஸ்ட்டு. ஓகே இப்போ யார் போடலாம்? ஜடேஜா போடலாமா? ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், சந்து சாம்சன் இறக்கிடலாமா? இதில் வேணாம். மிஸ்டர் 360 இறக்கிடலாம். சூரியகுமார் என்னண்ணா சூரியகுமார் என்னண்ணா சின்ன படம் மூஞ்சியை போட்டு வச்சுருக்கீங்க கைஸ். பாருங்க கைஸ் வைபவ் சூரிய வச்சு இந்த மூஞ்சியை போட்டு வச்சு ஒட்டுக்கலாம் கைஸ். சூரியகுமார் யாதவ் போய் இந்த மூஞ்சியை போட்டு வச்சுக்கலாம். அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஆள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாலே 6 அடிக்கிறார் பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய ஆள் அவருக்கும் இன்னும் சின்ன பிள்ளை மூஞ்சியை போய் போட்டு வச்சுருக்காங்க. அநியாயம் கைஸ். ஒக்கநியாயம். ஓகே ஓகே இன்னொரு ஓவர் முடிஞ்சிச்சு. ஓவர் முடிஞ்சிச்சு. ஓகே நான் 18 The captain has been very smart with the bowling changes. ஓகே 90 ரன்ஸ் ஆச்சுருக்கோம். ஓகே மிஸ் ஆயிடுச்சு. Good bowling and beats them all ends up. Tell you what, that previous delivery must be playing the batsman's head. ஓகே இந்த ஒரு நார்மல் ஷாட் அடிச்சிடலாம். ஒரு 1 ரன் ஓடு. ஓகே ஒரு சிங்கிள் போட்டாச்சு. இப்போதைக்கு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம 50 ஓவர் வரைக்கும் விளாட்லான்னு நினச்சேன். ஒரு 5 ஓவர் வரைக்கும் விளாண்டுருக்கோம். இதே மாதிரி இன்னொன்று வீடியோ வேணும்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.